இருக்கும். இதை வந்து எத்தனையோ அதிகாரிகள்லாம் பார்க்குறாங்க, சினிமா டைரக்டர் பார்க்குறாங்க. எங்களுக்கு வந்து நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு 200 பேர் உட்காந்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பையன் போய் கோடை கட்டி நிற்கிறான்னா எவ்வளோ அசிங்கம் இருக்கும். நார்மலாக ஒரு கோடை கட்டி பண்ணி நிற்கிறான் ஒரு பையன் எவ்வளோ அசிங்கம். கண்டிப்பாக அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கி இந்த நாடகத்துறை மேல் கொண்டு போனோம் அப்படின்னு தான் நாங்கள் இந்த நாடகத்தை வெளியே வந்துருக்கோம். உங்களுக்கு இந்த நாடக கலையை தாண்டி வேறு ஏதாச்சும் ஆசைகள் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? உங்கள் சினிமா துறையில் வரணும், ஒரு முறையாக திரையில் எங்கள் ஆளுங்களை பார்க்கணும், எங்களுக்குன்னா நடிகரை பார்க்கணும். ஸோ ஏன்னா இப்போ நாடக கலைஞர் அப்படின்னும் போது அவங்களுக்கு பெண் கொடுக்க எல்லாம் யோசிக்கிறாங்க. அதிலும் பெண் வேஷம் கட்டுறவங்கன்னா இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எங்கள் குழியில் வந்து எல்லாருமே படித்த பசங்க தான், டிகிரி முடிச்ச பசங்க. இப்போ நாடகமா சிப்சர் அதான் ஃபஸ்ட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து நைட் நாடகத்தை திருப்பி ஃபஸ்ட் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கலையை விடக்கூடாது, மேலே கொண்டுட்டு போகணும். ஏன்னா அந்த நாடகத்துறை வந்து கலையை வந்து அழிச்சிட்டு வருது. இறக்கத்திலே நாடகத்துறை வந்து ரொம்ப கஷ்டம். ஐயா வணக்கம். வணக்கம். எங்களை தோண்ட நல்லா இல்லைன்னா அந்த வேஷமே நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஒரு பெண் வேடம் கட்டினோம்னா அந்த பெண்ணாக நாங்கள் மாறணும். அது மாறினா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அது பிடிச்சா தான் அந்த நாடகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த நாடகமே நல்லா இல்லை, பெண் வேஷக்கார் நல்லா இல்லை, ஆம்பளாஸ்கார் நல்லா நாங்கள் பெண் வேஷக்கார் சரியா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நாடகமே நல்லா இல்லாத போய்டும். அதனால் நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்கு தொண்டை வேணும். எங்களை நம்பி ஒரு 100-200 பேர் வந்து உட்காந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ பெஸ்ட்டாக கொடுக்கணும், நல்லதாக செய்யணும். எங்கள் உயிர் அதில் போனால் கூட நல்ல முறையாக நடத்தி கொடுக்கணும். அந்த எண்ணம் தான் எங்களுக்கு. ஸோ அந்த குரலை பாதுகாக்க அவ்வளோ கஷ்டப்படுவோம். அதே மாதிரி இந்த பெண் வேடம் அணியினன்றவங்க நிறைய தியாகம் பண்ணணும் இல்லையா? ஆமாம். ஏன்னா ஒரு ஆம்பளை பையன் அப்படின்றவங்க நான் மீசை வச்சுக்குவேன், தாடி வச்சுக்குவேன், ஸ்டைலாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்பவுமே வந்து அதை ஃபுல்லாக ஷேவ் பண்ணி ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் இல்லையா? இருக்கணும். இதுக்கு சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி எனக்கு 2015 கல்யாணம் நடந்தது. நான் கற்றுக்கிறது 2015 தான். அந்த பெண்ணை எனக்கு குடும்பத்துக்கு மறுத்தாங்க. லேடிஸ் வாசம் போடுறாப்புல, இவர் ஒருவேளை அந்த லேடிஸாக மாறிடுவாரோன்னவோ, இவருக்கு அந்த பெண்ணை போடக்கூடாது எப்படி எனக்கு மறுத்தாங்க. ஸோ அந்த ஒரு பயமும் இருக்குது. என்னுடைய மனைவி மேலே ஆசைப்பட்டு தான் எனக்கு நான் திருமணம் செய்யணும். லவ் மேரேஜ் ஆச்சு. ஓகே ஓகே. இல்லைனா அந்த திருமணம் கூட எங்களுக்கு நடந்திருக்காது. ஸோ ஏன்னா இப்போ நாடக கலைஞர் அப்படின்னும் போது அவங்களுக்கு பெண் கொடுக்க எல்லாம் யோசிக்கிறாங்க. அதிலும் பெண் வேஷம் கட்டுறவங்கன்னா இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பெண்ணாக மாறிடுவாங்களோ என்னவோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய மூடி விட்டுன்னு போயிட்டு ஒரு இடத்துல நின்னோம்னா நம்மளை ஒரு மாதிரியை பார்க்குறாங்க. நிறைய கொஞ்சம் மூடி விட்டுன்னு நான் இதுவாக போய் நின்னோம்னா நம்மளை ஒரு இகழ்ச்சியாக பேசுகிற மாதிரி ஒரு மாதிரியை முறைக்கிறாங்க, ஒரு மாதிரியை பார்க்குறாங்க. அதிலையும் துன்பப்பட்டிருக்கோம். ஸோ அந்த முடின்றது நீங்கள் பராமரித்து தான் ஆகணும். பராமரிச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் சடை வைக்கணும், அதுக்காக அதை பராமரிக்கணும், எடுக்கவும் முடியாது. ஸோ நான் இதை வச்சுட்டு 4 இடத்துக்கு போகும்போது உங்களோட தோற்றம்ன்றது கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றவங்களுக்கு வேறு மாதிரி மாதிரியாக இருக்கிறான் யார் அப்படின்வாங்க. நிறைய ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, ஒரு வேலை எதனா நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, நம்மள ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் விட்டு அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு இந்த தொழில் தான் முக்கியம் அப்படின்னு இது வரைக்கும் நாங்கள் போராடி நிற்கிறோம். இப்போ பெண் வேடம் அப்படின்னும் போது நீங்கள் அந்த உடைகள் போடுவீங்க இல்லையா? ஆமாம். அதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எவ்வளோ தடங்கள் இருக்கும்? ஒரு பொருள் மாற்றணும், ஒரு துணி காட்டணும் செய்யணும்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பெண்ணாக தான் மாறணும். பெண்ணாக மாறும் சொல்ல ஒரு ஜீன்ஸ் எடுத்தால் கூட எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். எங்கள் சபையோர் இருந்தாங்கன்னா எனக்கு கூச்சம் வராது. யார் ஒருத்தர் வந்து நின்று பார்க்குறப்போ நம்ம அந்த துணி உள் துணி வெளி துணி போடணுமா சொல்ல கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். என்னதான் நம்ம ஆண்களாக இருந்தாலும் நம்ம பெண் வேடம் அணியும் போது அந்த அச்சம்ன்றது நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ மற்றவங்களோட பார்வை நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு ரோகதாசம் கட்டினோம்னா ஒரு தெய்வ மாதிரி, அது ஒரு ரோகியை கட்டினா ஒரு தெய்வம் மாதிரி, தெய்வத்தை சமயத்தினோ நம்மளை கும்பிடுவாங்க. அப்போ கும்புறப்ப அதை நம்ம தெய்வமாக நினச்சி அதை எங்களுக்குள்ள தெய்வமாக நினச்சி அந்த அம்மாவே வர மாதிரி நாங்கள் என்ன பண்ணி தான் வெளியே போய் ஆடுவோம். ஓகே. நீங்கள் ஒரு வேடம் போடுறீங்க அப்படின்னும் போது அவங்க தெய்வமாக இருந்தால் அவங்கள வந்து உங்களுக்குள்ளே வாங்கிக்குவீங்க. ஆமாம். இப்போ வாங்கி நீங்கள் அவங்களாவே மாதிரியே தான் இப்போ நடிக்கணும். ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் நான் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் நீங்கள் கவனித்து தான் பேசணும் இல்லையா? ஆமாம், உண்மை.